வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 665 முறைப்பாடுகள் பதிவு. தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. மாகாண சபை உறுப்பினர் கிட்ஸ்ரே கஹட்டபிட்டியவின் மகன் தாக்கப்பட்டுள்ளார். ஏற்றுமதி வருமானத்தை அரசாங்கத்தால் அதிகரிக்க முடிந்ததாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு. யுக்ரைனின் இடைக்கால தலைவர்கள் புதிய தேசிய பாதுகாப்பு படையை உருவாக்கியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது பிரஜைகளின் தனியுரிமை மீறப்படக்கூடாது எனவும் சிறுவர்கள் மற்றும் முழு சமூகத்திற்கும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பது குறித்தும் அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இணையம் ஆரம்பிக்கப்பட்டு 25வது வருட பூர்த்தியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இணையத்தின் முன்னேற்றத்தை முழுமையாக இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் தொழில்நுட்ப அறிவு பரவலாக்கப்படும் இடைவெளியை குறைப்பது தொடர்பில் தமது அரசாங்கம் புரிந்துணர்வுடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் இணையத்தின் பயனை பெற்றுக் கொடுத்து நாடு பூராகவும் இணையத்தை விஸ்தரிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். நாடு பூராகவும் பிராட்பேண்ட் சேவைகளின் அதிக பயன்பாட்டின் ஊடாக இணைய விரிவாக்க நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளமை இதற்கு சிறந்த உதாரணம் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நவீன தொடர்பாடல் கட்டமைப்பின் மூலம் கிராமங்களை இணைக்கும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்ரீலங்கா அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாடு பூராகவும் 750 நெனசல தொடர்பாடல் நிலையங்களை நிர்மாணித்து இணையதள வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை துரிதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக பல்வேறு துறைகளில் இணையதள பாவனை அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகின்றார். தொடர்பாடல் புரட்சியின் பெறுபவர்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததனூடாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 665 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இவற்றில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 189 முறைப்பாடுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 91 முறைப்பாடுகளும், கம்பஹா மாவட்டத்தில் 28 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் 72 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்தது. மாத்தறை மாவட்டத்தில் 113 முறைப்பாடுகளும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 71 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் தொடர்பில் 183 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சுவரொட்டிகள் மற்றும் போஸ்டர்கள், கட்டவுட்கள் தொடர்பாக 148 முறைப்பாடுகளும், பொருட்கள் வழங்குவது தொடர்பில் 62 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் கிட்ஸ்ரே கஹட்டபிட்டியவின் மகன் மலித் கஹட்டபிட்டிய கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அக்குர்வேத்தோட்ட பகுதியில் நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கூட்ட ஏற்பாடுகள் காரணமாக பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீதியை வழிமறித்து மலித் கஹட்டபிட்டியவை தாக்கியதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்த நிலையில் அவர் ஹொரண வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு முறைகளை பின்பற்றுவது அதிகரித்துள்ளதாக அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவிக்கின்றார். ஹாலியல பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். சமுர்த்தி மகா சங்கத்தின் கூட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சர் டிலான் பெரேராவின் தலைமையில் ஹாலியல பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. தற்போதைய விருப்பு வாக்கு முறையினூடாக ஒரே கட்சிக்குள் மோதல் ஏற்படுகின்றது. வேட்பாளர்கள் பொருட்களை விநியோகிக்கின்றனர். ஒரு புறம் கதிரைகளையும் மறுபுறம் சமையல் பாத்திரங்களையும் வழங்குகின்றனர். கோடிக்கணக்கில் செலவு செய்து காப்பாற்றிடப்பட்ட வீதிகளில் கதிரைகளும் பாத்திரங்களுமே கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது 25 மாணவர்களின் பெயர்களை எடுக்கின்றனர். பின்னர் பஸ் ஒன்றை வழங்கி சுற்றுலா அழைத்துச் சென்று விருப்பு வாக்குகளை பெறும் புதிய முறையொன்றை கண்டுபிடித்துள்ளனர். இதனால் பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன.
வாக்கு மற்றும் அரசு அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் காரணமாக சர்வதேச அழுத்தங்களிற்கு உள்ளாகுவதாக மீன்பிடி நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். அலுத்கம மொரகல்ல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பேர்வளை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. கடந்த காலங்களில் சந்தையில் நிற்பவர்களுக்கு சுற்றுலா பிரயாணிகளுக்கு வழிகாட்டும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவை காரணமாக நாடு அழிவடைந்துள்ளது. வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் ரீதியாக எடுக்கப்படும் தீர்மானங்களால் நாடு தற்போது அழிவு பாதை நோக்கி செல்கின்றது. இதனை நான் வெளிப்படையாக சொல்வேன். ஏனைய நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்னமும் உறவினர்களை முன்னேற்றுகின்றோம். தற்போது ஐநாவிற்கு பதிலளிக்கும் நிலையில் உள்ளோம். சுற்றுலாத்துறையை பாதுகாப்பதன் மூலமாக எமது தொழில்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சஞ்சாரக வியாபாரம் இன்னும் தமிழ்நாடு தனகன்னு சஞ்சாரக வியாபார ஆரக்ஷா கரகத்தொத்தமாய் அப்பே ஜிஎஸ்பி பிளஸ் இல்லாது போனாலும் ஏற்றுமதி வருமானத்தை அரசாங்கத்தால் அதிகரிக்க முடிந்ததாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பேசில் ராஜபக்ச தெரிவித்தார். திருகோணமலை சிங்கள மத்திய கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பேசில் ராஜபக்ஷ மக்கள் பிரதிநிதிகளுக்கு விளக்கமளித்தார். எவ்வாறு இடையூறு செய்வது என்பது தொடர்பில் அவர்கள் சிந்திக்கின்றனர். எங்களை அடித்துக் கொள்ளும் நிலைக்கு இட்டுச் செல்வது தொடர்பில் அவர்கள் சிந்திக்கின்றனர். நாட்டில் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு 3 மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி பிளஸை இல்லாது செய்தார்கள். இதனை இல்லாது செய்தால் நாட்டில் தொழிற்சாலைகளை மூடி வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவ்வாறு நடைபெறவில்லை. அன்று ஏற்றுமதி செய்த அளவிற்கு ஏற்ப இன்றும் ஏற்றுமதி செய்கின்றோம். 1 மாதத்திற்கு சுமார் 1000 மில்லியனுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளோம். அன்று வடக்கிற்கு விமானத்தில் பயணம் செய்தோம். ஆனால் இன்று ரயிலில் பளை வரை பயணம் செய்யக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இன்னும் 2 மாதத்தில் யாழ்ப்பாணத்திற்கு ரயிலில் பயணிக்க முடியும். பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சர் மெர்வின் சில்வா பேலிகோடே பகுதிக்கு நேற்று சென்றிருந்தார். துறைமுகம் என்பது ஒரு நாட்டின் முக்கியமான நிலையமாகும். இதனை யாரிடமும் காட்டவில்லை என நான் நினைக்கின்றேன். அணைக்கட்டுக்கு மேலாக வீடு அமைக்கப்பட்டுள்ளமை துறைமுக அதிகார சபையினருக்கு தெரியுமா? இது தொடர்பில் துறைமுக அதிகார சபையினருக்கு தெரியாது. இதனை விரைவாக உடைக்கவும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த கால்வாய் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கட்டடம் இடையூறாக உள்ளதாக பாலியகுட மேயர் அமில குமாரசிங்க தெரிவித்தார். இதில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடம் உள்ளது. இது 15-20 வருடங்கள் பழமையான கட்டடமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இந்த கால்வாயை சுத்தம் செய்யும் சந்தர்ப்பத்தில் இந்த கட்டடம் எமக்கு இடையூறாக உள்ளது. இது தொடர்பில் கலனி தொகுதி அமைப்பாளர் மெர்வின் சில்வாவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து அவர் இது தொடர்பாக கவனம் செலுத்தியுள்ளார். கால்வாய் சுத்தப்படுத்த செல்லும் சந்தர்ப்பத்தில் சட்டவிரோத கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை எடுப்போம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.